இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். இந்திய தேர்தல் ஆணையத்திற்குள் வெடித்திருக்கிறது கலகம். அதாவது இன்றைக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய நபருக்கு எதிராக தேர்தல் ஆணையத்திற்குள் இருக்கக்கூடிய ஒரு நபரே போர்க்கொடி தூக்கி இருக்கிறார். இந்த செய்தியை இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்று சொல்லக்கூடிய நாளேடு வெளியிட்டிருக்கிறது. இந்தியன் எக்ஸ்பிரஸில் தாமினி என்று சொல்லக்கூடிய நபர் எழுதியிருக்கக்கூடிய அந்த ஒரு மிக முக்கியமான செய்தியின் மூலம் இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் இருக்கிறது அல்லவா, சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல், இதை முதலாக இந்தியாவில் அமல்படுத்தப்படும் போது அதற்கு எதிராக தன்னுடைய மாற்று கருத்தை அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய மிக முக்கியமான 3 அதிகாரிகளில் ஒருவர் கடுமையான வார்த்தைகளால் சொல்லி இருக்கிறார், தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார் என்று அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதற்கு முன்னால் இதை பற்றி டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ராகுல் காந்தி அவர்களுடைய ஒரு வீடியோவை இப்போது பாருங்கள். इलेक्शन कमीशन के अंदर से पहले नहीं हो रहा था, अब इलेक्शन कमीशन के अंदर से इंफॉर्मेशन आ रही है. ராகுல் காந்தி ஓட்சோரி, அதாவது வாக்கு திருட்டை பற்றி பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் சொன்ன ஒரு மிக முக்கியமான செய்தி இது. அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் மோடி, அமித்ஷா, பாஜகவிற்கு எதிராக என்னென்ன பித்தலாட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தேர்தல் ஆணையத்திற்குள்ளே இருக்கிறவங்களே எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க, ஆதாரங்களை கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் அன்றைக்கு அம்பலப்படுத்தி இருந்தார். இப்போ நீங்க செய்திக்குள்ள வாங்க. அதாவது இன்றைக்கு 3 முக்கியமான தலைமை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இருக்கிறார்கள். அதுல ஒருத்தருடைய பெயர் சுகீந்தர் சிங் சந்து. இந்த சுகீந்தர் சிங் சந்து என்று சொல்லக்கூடிய நபர் கடந்த ஜூன் மாதத்தில் எஸ்ஐஆர் பட்டியல் தயாரிப்பு செய்வதற்கான மும்முரமான வேலைகளில் தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார் இருந்தபோது அவர் அன்றைக்கு அவருக்கு எதிராக சில மிக முக்கியமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதாவது நீங்க இன்னைக்கு செயல்படுத்துறதுல எனக்கு முரண்பாடு இருக்கு. அவர் முன்வைத்த மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய வறுமையில் இருக்கக்கூடிய மக்கள், மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், வயதானவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த எஸ்ஐஆர் பட்டியல் அப்படிங்கிற ஒரு விஷயம், இதை செயல்படுத்தும் போது அது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறிவிடக் கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் முன்வைக்கிறார். ஏன்னா ஞானேஷ்குமார் கொண்டு வரக்கூடிய இந்த எஸ்ஐஆர் சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்கிறது இது போன்ற மக்களை மிகப்பெரிய அளவில் துயரத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவர் அன்றைக்கே சொல்லியிருக்கிறார், போர்க்கொடி தூக்கியிருக்கிறார். அடுத்ததாக அவர் சொல்றது என்னன்னா, இன்றைக்கு ஒரு படிவம் கொடுக்கிறார்கள் அல்லவா, இந்த படிவம் அப்படிங்கிறது அதை பூர்த்தி செய்வதில் மிக பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது, அது எல்லாராலையும் சரியா பண்ணிட முடியும் அப்படிங்கிற தோணல, இது எளிமைப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் அவர் அன்றைக்கே அதுல பேசியிருந்தார் அப்படிங்கிறத இன்றைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளேடு வெளிப்படுத்தி இருக்கிறது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடியது வாக்காளர் பட்டியலை சரி செய்வது அல்ல, யாருக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை இருக்கிறது, யாரெல்லாம் இந்த தேர்தலில் வாக்களிக்க போறாங்க, யாரெல்லாம் இறந்து போனார்கள் அப்படிங்கிற விஷயங்களை தயாரிக்கக்கூடிய பட்டியல் அல்ல. மாறாக இந்திய மக்களிடம், இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களில் யார் இந்தியாவினுடைய குடிமகன் என்பதை தீர்மானிக்கக்கூடியது அதனுடைய துவக்கம்தான், இதை தீர்மானிக்க போகக்கூடியதுக்கான துவக்கம்தான் இந்த எஸ்ஐஆர் என்பது. ஏற்கனவே நமக்கு தெரியும் என்ஆர்சி என்று ஒன்று இருந்தது, அதை அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டு இந்த எஸ்ஐஆர் மூலமாக இப்படி ஒரு திட்டத்தை மோடி, அமித்ஷாவிற்காக, RSS 100 வருட கனவிற்காக ஞானேஷ்குமார் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதா இன்றைக்கு பெரும்பாலான ஊடகங்கள் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் பாருங்களேன், இப்போ இந்திய குடிமகனுக்குத்தான் வாக்குரிமை கொடுக்க வேண்டும், அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை, அது வேறு. ஆனால் ஒரு இந்தியாவில் இருக்க குடிமகன் அப்படிங்கிறத எப்படி தீர்மானம் செய்வது? இப்போ 2000க்கு பிறகு பிறந்தவர்களுக்கு ஒரு விதமான முறை இருக்கிறது, 1980களுக்கு முன்னாடி பிறந்தவர்களுக்கு ஒரு விதமானது இருக்கிறது. இதில் ஒரே ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு நான் இந்தியாவுடைய குடிமகன் அப்படிங்கிறத மோடியும் அமித்ஷாவும் தேர்தல் ஆணையமும் நினைச்சா அதை சரி பண்ணிட முடியுமா, அதை ஒத்துக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்க வேண்டியது இருக்கு இல்லையா? இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து இன்றைக்கு RSS ஆட்சி தான், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இவங்க என்ன திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த எஸ்ஐஆர் பட்டியல் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரையிலும் முழுமையடையும் போது குறிப்பிட்ட சில மக்களை தூக்கி சிறையில் போடணும்,
சில பேரை இந்தியாவிலிருந்து வெளியேற்ற வேண்டும். இது இவர்களுடைய 100 வருட கனவு. இதற்கான திட்டம்தான் இந்த எஸ்ஐஆர் பட்டியல். அதனால தான் இந்த எஸ்ஐஆர் விஷயம் முதலாக பேசுபொருளாக மாறிய போது அதுக்குள்ளே இருந்த தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு மிக முக்கியமான அதிகாரியே இதற்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கிறார். உங்களுக்கு இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன். அதாவது ஞானேஷ்குமாருக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் இல்லையா, ராஜீவ்குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையராக. இப்போ அவர் எங்கே இருக்கிறாரு என்ன அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கு தெரியாது. அவங்க குடும்பம் சொல்கிற ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் சொல்கிறாங்க அவர் ஃபாரின் போயிட்டாரு, சில பேர் சொல்கிறாங்க இல்லை இங்கே தான் இருக்கிறார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது வேறு விஷயம். இப்போ ராஜீவ்குமார் இருக்கக்கூடிய நேரத்தில் 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ராஜீவ்குமாருடைய அந்த கூட்டணியில் இருந்த 3 மிக முக்கியமான அதிகாரிகளில் ஒருவர் அருண் கோயல். தேர்தலுக்கு சற்று முன்பு 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு சற்று முன்பு அருண் கோயல் ராஜினாமா செய்கிறார். இன்று வரைக்கும் தலைமை தேர்தல் பொறுப்பில் இருந்த அந்த அருண் கோயல் எதற்காக ராஜினாமா செய்தார் என்பது யாருக்குமே தெரியாது. அது இன்றைக்கும் மர்மமாகவே இருக்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், அருண் கோயலுக்கு மிகப்பெரிய அளவில் நிர்பந்தம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவற்றுக்கு ஒத்துழைப்பதற்கு அவர் தயாராகவில்லை. அதனால தான் அவர் சொல்லாமல் கொள்ளாமல் ராஜினாமா செஞ்சிட்டார் சொன்னார். அதனால தான் என்னென்னா, அவசரமாக எதுவும் தேர்தல் ஆணையத்தால் அன்றைக்கு சரிவர செய்ய முடியாத காரணத்தினால்தான் மோடி 200க்கும் குறைவான இடங்களில் தோற்று போனார். அயோத்தியில் பாஜக தோற்கடிக்கப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் பாஜக படுதோல்வியை சந்தித்தார்கள். இந்தியா முழுவதும் மிகப்பெரிய படுதோல்வியை சந்தித்தார்கள். நிதிஷ்குமாரும் சந்திரபாபுவும் இல்லை அப்படின்னா மோடி அமித்ஷாவால் ஆட்சி பொறுப்புக்கே வர முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது என்பது அப்படி அல்ல. அதன் பிறகுதான் திட்டமிட்டு பல்வேறு வேலைகளை துரிதமாக செய்ய ஆரம்பித்தார்கள். அதாவது என்ன, தலைமை தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் தங்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய காலகட்டத்திலோ பொறுப்பிலிருந்து வெளியே பிறகோ அவங்க ஒரு மிகப்பெரிய கிரிமினல் குற்றங்களில் ஈடுபட்டால் கூட அவர்களை இந்தியாவினுடைய சட்டத்தால் எதுவும் செய்ய முடியாது, நீதிமன்றங்களால் எதுவும் செய்ய முடியாது. நீ என்ன வேணாலும் செய்யப்பா, உன்னை பாதுகாக்கிறதுக்கு தான் நாங்கள் எல்லாமே கொண்டு வந்துட்டோம்ங்கிற இடத்திற்கு அவர்கள் நகருகிறார்கள். அப்படி என்றால் இனி அடுத்த தேர்தல் என்பது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதாக இருக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதை நாம் வேடிக்கை பார்க்கும் பட்சத்தில் இந்தியாவில் அடுத்து வரப்போவது ஒரே நாடு ஒரே தேர்தல். ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்கும். அதுவும் எப்படி? இந்தியாவில் முழுமையாக எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் சரியானதற்கு பிறகு, அவர்கள் பல வாக்காளர்களை நீக்கம் செய்ததற்கு பிறகு, பல கோடி மக்களை நீக்கம் செய்ததற்கு பிறகு தேர்தல் நடத்தி அதில் பாஜக மாபெரும் வெற்றி பெற்றதாக சொல்வார்கள். அதன் பிறகு இந்தியாவில் தேர்தல் என்பதே இருக்கப் போவதில்லை. இந்தியா ஒரு காலத்தில் ஜனநாயக நாடாக இருந்தது என்பதாக நம்முடைய பிள்ளைகள் படிக்க வேண்டிய சூழலுக்கு வரலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு இந்தியாவில் ஆட்சி என்பது ஆர்எஸ்எஸும் கார்ப்பரேட்டுகளும் சேர்ந்து சொல்வதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நபர்களாக இன்றைக்கு பாஜக ஆட்சி இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அது எந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னா இந்திய ஜனநாயகத்தையே இல்லாமலாக்கும். அதனால தான் ராகுல் காந்தி போகிற இடம் பூரா அவர் கையில் இந்திய அரசமைப்பு சட்டத்தை தூக்கி கொண்டு செல்கிறார். ஆபத்து ஆபத்து, புரிந்து கொள்ளுங்கள் என்று. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.